ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைத்தண்டை பயன்படுத்தி ஒரு சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வாணலில் எண்ணெய் விட்டுக்கிட்டு 1 டீஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, கூடவே 4 வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் வறுபட்டுட்டு இருக்கும் பொழுதே கூடவே 8 பூண்டு பல்லை நறுக்கி சேர்த்துக்கிறேன். 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி அது வதங்கிறதுக்காக நான் நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தண்டு சேர்த்துக்கோங்க. இலையை விட தண்டாக சேர்த்து செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வாழைத்தண்டை இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ சட்னிக்கு வேணுமோ அவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆகிடும். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.